வேலைநிறுத்த போராட்டத்தால் தமிழகத்தில் சுமார் 4 லட்சம் லாரிகள் இயங்கவில்லை. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது நாமக்கல் செய்தியாளர் துரைசாமி. 15 ஆண்டுகளான வாகனங்களை தடை செய்வதை திரும்ப பெற வேண்டும், டீசல் மீதான வாட் வரியை தமிழக அரசு குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய லாரி உரிமையாளர் சங்கத்தினர் இன்று காலை 6 மணி முதல் காலை நிறுத்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தைச் சேர்ந்த 4 லட்சம் லாரிகளும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் சரக்கு போக்குவரத்து முடங்கும் சூழ்நிலை உள்ளது. அதாவது தமிழகத்திலிருந்து வட மாநிலங்களுக்கு எடுத்து செல்லப்படும் ஜவுளி, மோட்டார், உதிரிப்பான பொருட்கள் மற்றும் பட்டாசுகள் உள்ளிட்ட பொருட்கள் வட மாநிலங்களுக்கு எடுத்து செல்லப்படும். அதேபோல் வட மாநிலத்திலிருந்து தமிழகத்தில் இருக்கப்படும் மளிகை பொருட்கள், தீவன மூலப்பொருட்கள், புண்ணாக்கு, பஞ்சு பெல்கள் உள்ளிட்டவும் தமிழகத்திற்கு எடுத்து வருவது தடைப்படும் ஒரு சூழ்நிலை உள்ளது. இதோடு மட்டுமல்லாமல் நாள் ஒன்றுக்கு 5000 முதல் 6000 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்படுவது, லாரி உரிமையாளர்களுக்கு 200 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படுவதோடு பல லட்சம் தொழிலாளர்கள், அதாவது ஓட்டுநர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் என பல லட்சம் பேர் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக லாரி உரிமையாளர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்ப ராஜ்குமாரன், நாமக்கலிலிருந்து துரைசாமி.